இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, சிலர் செய்யற உதவி சின்னதா இருந்தாலும் அது ஊருக்கே தெரியுங்க. அது எப்படிதான் தெரியும் தெரியல. ஆனா ஒரு சிலர் செய்யற உதவி வலது கை தர்றது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதாங்க இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற கதையும் இது சம்பந்தப்பட்டது தாங்க. இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க, கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு வயதான தையல்காரர் வாழ்ந்து வந்தார். தையல் வேலைப்பாட்டில் அவர் வித்தகராக இருந்ததால் அதிக வாடிக்கையாளர்கள் அவரை நாடி வந்தனர். அதனால் நல்ல காசும் சம்பாதித்து விட்டார். ஒரு நாள் ஒரு ஏழை யாசகன் அவரிடம் வந்து சொன்னார், உங்கள் தொழில் திறமையால் நிறைய பணம் சம்பாதிக்கிறீர்கள், நீங்கள் ஏன் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவக்கூடாது என்று கேட்டான் அந்த யாசகன். ஊரில் உள்ள இறைச்சி கடைக்காரரை பாருங்கள், பெரிய வசதி இல்லை, ஆனாலும் அவர் ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சி வழங்குகிறார். ஊரில் உள்ள காய்கறி கடைக்காரரை போய் பாருங்கள், அவரும் பெரிய வசதி இல்லை, இருந்தாலும் ஏழைகளுக்கு முடியுமான அளவு குறைந்த விலைக்கு கொடுக்கிறார். ஊரில் உள்ள பால்காரனை கூட போய் பாருங்கள், அவரும் ஒன்றும் பெரிய வசதி இல்லை, இருந்தும் ஒரு தொகை பாலை இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்கிறார். உங்களுக்கு என்ன குறை? எதுவும் கொடுப்பதாக தெரியவில்லையே என்றான் அந்த யாசகன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த தையல்காரர் எதுவும் பேசாமல் புன்னகைத்துவிட்டு அமைதியாக அவர் வேலையை தொடங்கினார். கடுப்பாகிய ஏழை யாசகன் இடத்தை காலி செய்தான். ஊரின் மூலை முடுக்கெல்லாம் சென்று அந்த தையல்காரன் நல்ல பணக்காரர், ஆனால் கஞ்சன், எதுவும் கொடுக்க மாட்டான் என்று பரப்பிவிட்டான். ஊர் மக்களும் அந்த தையல்காரரை தப்பாக பார்க்க ஆரம்பித்து விட்டனர். காலங்கள் உருண்டோடின. வயதான தையல்காரர் நோய்வாய்ப்பட்டார். ஊர்க்காரர்கள் யாரும் அவர் நோய் பற்றி கூட விசாரிக்க வரவில்லை. படுத்த படுக்கையாகி இறந்து விட்டார் அந்த தையல்காரர். அவர் மரணத்தோடு இறைச்சி கடைக்காரர், காய்கறி கடைக்காரர் மற்றும் பால்காரர் எல்லோரும் தானமாக வழங்குவதையும் நிறுத்திவிட்டனர். இது பற்றி அவர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு தையல்காரர் தான் பணம் தருவார், ஏழை எளியவர்களுக்கு எங்களிடம் உள்ள அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கும்படி சொல்வார் என்று பதிலளித்தனர். சிலர் உங்களை தப்பு கணக்கு போடுவார்கள், சிலர் உங்களை பனிக்கட்டியை விட பரிசுத்தமாக பார்ப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு தீமை நடக்கவும் போவதில்லை, நன்மையும் நடக்கப் போவதில்லை. நாம் யாருக்கும் மேலோட்டமாக பார்த்து தீர்ப்பு வழங்க முற்படக்கூடாது. நாம் விட்டு செல்லும் சுவடுகளை நாம் மறைத்தாலும் காலம் காட்டி கொடுத்துவிடும். இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.